வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆற்றல் மற்றும் அதிகாரத்தின் காரகர் சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நல்நாளில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்பதை விரிவாகப் பார்ப்போம். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 3:45 மணி முதல் 4:45 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று பிரதிமை திதி நிலவுகிறது. வாருங்கள் 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசி. இன்று உங்களுக்கு துணிச்சல் கூடும் நாள். கடினமான காரியங்களை சுலபமாக முடிப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதிய வருமான வரிகள் பிறக்கும். அரசு வழி உதவிகள் கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை நிர்வாக பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டு உற்சாகத்தை தரும். குடும்பத்தை பொறுத்தவரை தந்தையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பூர்வீக சொத்து லாபம் உண்டாகும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும். அடுத்ததாக ரிஷபராசி. நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்களுக்கு இன்று. பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த வழி பிறக்கும். வேலையை பொறுத்தவரை வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கான பரிகாரம்: மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக மிதுன ராசி. மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு இன்று. குடும்பத்துடன் பொழுதை கழிக்க வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நிதி கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையின் ஆதரவு மனதிற்கு ஆறுதல் தரும். உங்களுக்கான பரிகாரம்: பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் அருந்தவும். கடகம் ராசி. மன அமைதி கூடும் நாள் உங்களுக்கு இன்று. சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீண்ட நாள் வராத பணம் வந்து சேரும். வங்கி இருப்பு உயரும். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சாதகமாக அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளின் வெற்றியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களுக்கான பரிகாரம்: அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு செய்யவும். அடுத்ததாக சிம்ம ராசி. உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு உகந்த நாள் என்பதால் இன்று நீங்கள் ராஜாவைப் போல செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பொன்பொருள் சேர்க்கை உண்டு. அரசாங்க வழி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலையை பொறுத்தவரை அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் மேன்மையடையும். குடும்பத்தை பொறுத்தவரை தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டு. சுப செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம்: சூரியனுக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு செய்யவும். அடுத்ததாக கன்னிராசி. புத்திசாலித்தனம் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கிட்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆடம்பரச் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையினருக்கு புகழ் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர வழியில் அனுகூலம் உண்டு. வீடு மாற்றும் எண்ணம் நிறைவேறும். உங்களுக்கான பரிகாரம்: விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும். அடுத்ததாக துலாம் ராசி. உங்களுக்கு மிகவும் கலகலப்பான நாள். மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள்.
பொருளாதாரத்தை பொறுத்தவரை வசதி வாய்ப்புகள் பெருகும். மனைவியின் பெயரில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். வேலையை பொறுத்தவரை வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களிடையே இருந்த கசப்புக்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீரங்கநாதரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விடாமுயற்சியால் எதையும் சாதிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் முடியும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திடீர் பணவரவு உண்டாகும். வாகனச் செலவுகள் ஏற்படலாம். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும். எதிர்பார்ப்புகளை முறியடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றவும். அடுத்ததாக தனுசு ராசி. யோகமான நாள் உங்களுக்கு இன்று. உங்கள் லட்சியங்கள் நிறைவேறத் தொடங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணவரவு சரளமாக இருக்கும். சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலையை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவீர்கள். அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். அடுத்ததாக மகர ராசி. பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிலும் விழிப்புணர்வு தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் அதிகரிக்கும். யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். வேலையை பொறுத்தவரை வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்லவும். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக கும்பராசி. தன்னம்பிக்கை உயரும் நாள். துணிச்சலாக முடிவுகளை எடுப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையை பொறுத்தவரை தொழிலில் லாபம் கூடும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை நண்பர்களால் உதவி கிடைக்கும். சுப காரியங்கள் கைகூடும். உங்களுக்கான பரிகாரம் காலபைரவருக்கு தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்யவும். அடுத்ததாக மீனராசி. செல்வாக்கு உயரும் நாள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வங்கி இருப்பு உயரும். குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கௌரவம் கூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். மன நிறைவு கிடைக்கும். பரிகாரம் துளசி மாடத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடவும். உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.